அனைவருக்கும் வணக்கம். நல்ல டேஸ்டான மற்றும் நல்ல ஹெல்த்தியான வரகு அரிசி பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படின்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வரகு அரிசி நம்ம எடுத்துருக்குங்க. இது ஒரு 1.5 டம்ளர் எடுத்துருக்குங்க. அதையே ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 1/4 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்குங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க பொங்கலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது நல்லா சூடானதும் எடுத்து வச்சிருக்கிற முந்திரியை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, சீரகம், குருமிளகு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சியோட வாசம் போனதுக்கப்புறமா நம்ம 1.25 டம்ளர் அளவு வரகரிசியும் பருப்பும் எடுத்துருக்கோங்க. அதனால் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற அளவில் நான் 2 சொம்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் தண்ணி அடிஷ்னலாகவே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வரும் அப்படிங்கிறதுனால. நல்லா கொதித்து வரும்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற வரகரிசியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கோங்க. விசில் அடங்கினதும் எடுத்து லைட்டாக நெய் விட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாங்க. நல்லா டேஸ்டான மற்றும் நல்ல ஹெல்த்தியான வரகரிசி பொங்கல் ரெடி. இந்த பொங்கல் கூட நீங்கள் சட்னி, சாம்பார் இதெல்லாமே வச்சு சாப்பிடலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.